தம்முடைய ஜனங்கள் கூக்குரல் இடும் பொழுது கர்த்தர் அதை கேளாதவரை போல, அவர்களுடைய கண்ணீரை காணாதவரை போல ஒரு நாளும் இருந்ததில்லை என்று வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனம் எப்பொழுதெல்லாம் கூக்குரல் இட்டதோ அப்பொழுதெல்லாம் வானத்தில் இருந்த தேவனுக்கு அவர்களுடைய கூக்குரல் எட்டினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னா ஒரு குழந்தை வேண்டும் என்று அபேட்சை இட்ட பொழுது, ஒரு குழந்தைக்காக ஜெபித்த பொழுது அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மீனின் வயிற்றிலிருந்து ஒருவன் ஜெபம் பண்ணுகிறான். அது ஜெப அறையே அல்ல. அங்கே போய் ஜெபிக்க வேண்டும் என்று யோனா தீர்மானிக்கவும் இல்லை. சூழ்நிலைகளினாலே அந்த இடத்திலே, அந்த நெருக்கடியில் அவன் தள்ளப்படுகிறான். அந்த இடத்திலிருந்தும் அவன் தேவனை நோக்கி பார்த்த பொழுது அவனுடைய அபேட்சையை கர்த்தர் கனம் பண்ணினார், அதை கேட்டருளினார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது.